நாளைக்கு பாப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ஓடிய 10th கொட்டா ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார்தாக இருக்க போகுது? ஜட்ஜஸ் யூசுவலாக ஸ்மார்ட் கேங்ஸ்டர்ஸ்ல இருந்து பேக் பெஞ்சர்ஸ்ல இருந்து யார் வர போறாங்க நாங்க கேட்போம். ஆனா இன்னைக்கு யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றது உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ஏன்னா எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ டிலிஜென்ட்டா அவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளுடைய குட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த வகையில் இந்த ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரெண்டு அற்புதமான டேலண்ட்ஸ். மித்ரா அண்ட் கிருத்திகா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாட்டு எடுத்துன்னு வந்து நல்லா பாடினீங்க. ஏன்னா கிருத்திகா கொஞ்சம் அந்த ஒரிஜினல் சிங்கரை கொஞ்சம் இமிட்டேட் பண்ணி பாடினீங்க, அந்த வாய்ஸ் கல்ச்சர் உங்களோடது. பட் மித்ரா பாடும்போது இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப அது ஒரு புது சாங் மாதிரி இருந்தது. நல்லா இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சங்கதீஸ் அங்கே கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, சிங்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் ஓவராலாக ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. வெரி டிஃப்ரெண்ட். தேங்க்யூ சார். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங் எடுத்துட்டு வந்து நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. நல்லா பாடினீங்க, நல்லா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டீங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. Thank you so much judges, and on that note உங்களுக்கான scores please. முதல்ல கிருத்திகாக்கான scores. Charan sir, I'll start with you. அடுத்தபடியாக மித்ராக்கான ஸ்கோர். சரண் சார். சைந்தவி மேம் எங்க இருக்காங்க? சைந்தவி வந்து ஒரு டூரில் இருக்கா. ஸோ அதனால் வந்து இந்த வாரம் ஷீ இஸ் நாட் அவைலபிள். ஓ. பட் சைந்தவிக்கு பதிலாக இங்கே யார் வராங்க அப்படின்னா, இந்த டென்ட் கொட்டாய் அப்படின்ற ரவுண்டுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கெஸ்ட் ஹூ இஸ் கோயிங் டு பி அ ஜட்ஜ். Fantastic sir. So அவங்களை வெல்கம் பண்ணிடலாங்களா? It is the one and the only evergreen heroine, our very own Sukanya ma'am. It's all running இல்ல கட 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 கடன்னு உள்ள. ஒவ்வொரு சீசனும் இந்த சாங் வரும்போது இட்ஸ் ஜஸ்ட் சிம்ப்ளி soul touching. That's an amazing composition by Santosh Narayanan and Sean Roldan singing. One of my favorite songs. I never miss this song wherever it's being played, and it's in my favorite list also. But Jinoj and Varja அருமையா பாடுனீங்க கண்ணா. தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இது அவ்வளோ ஈஸி கிடையாது. விஷுவலி சேலஞ்சாக நம்ம வந்து நடிக்கணும், பாடணும், அந்த மூடை மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே. பட் இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சது, பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சது. ரெண்டு பேருமே வந்து பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அகைன் எனக்கு என்னென்னா வந்து இந்த சாங் பாடுறதுக்கு இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நிறைய. ஐ எம் நாட் டாக்கிங் மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ இந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து இந்த சாங் அந்த அளவுக்கு இதில் இருக்கிற அந்த மீனிங் புரிஞ்சு பாட வேண்டிய ஒரு அந்த மாதிரி ஒரு சாங் அது மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஐ தரோலி என்ஜாய்ட். ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பாடினீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த டீட்டெயில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஒரு கோல்டனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட, பட் வெரி ஹை மார்க்ஸ். இது வந்து இட் வாஸ் அ வெரி வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். பட் இட் வாஸ் நாட் கிரேட் இனஃப் டு பி கோல்டன்னு என்னோட கருத்து. ஓகே, அவ்வளோதான். First of all, congratulations to Varja and Jinoj. I thoroughly enjoyed. இது வெறும் பாட்டு மட்டும் இல்லாமல் கண்ணு தெரியாமல் நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். வால்டர் வெற்றிவேல் பண்ணோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அப்படிங்கும்பொழுது இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அழகாத பாடிக்கிட்டே ஆக்ட் பண்ணிங்களே, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டுகள். இட் வாஸ் வண்டர்ஃபுல்.